இசைக்கு மயங்காதவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில சென்னையில சமீபத்தில் நடந்த வித்தியாசமான இசை நிகழ்ச்சி பார்க்குறவங்கள ரொம்பவே கவர்ந்தது. அது குறித்த ஒரு செய்தி. பொதுவாக இசை நிகழ்ச்சியை இசை திறன் பெற்ற கலைஞர்கள் நடத்துவதுதான் வாடிக்கை. ஆனால் இங்கோ கடற்படை வீரர்கள் மெய் மறக்கச் செய்யும் வகையில் இசை நிகழ்ச்சியொன்றை நடத்தினார்கள். எதற்காக இந்த இசை நிகழ்ச்சி என்பதை பார்க்கலாம். 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நிகழ்ந்த போரில் இந்திய கடற்படையினர் கண்ட வெற்றியை பறைசாற்றும் விதமாக இந்திய கடற்படை பேண்ட் இசை கலைஞர்கள் ஆண்டுதோறும் தேசத்தின் முக்கிய இடங்களில் சிம்போனிக் இசை நிகழ்ச்சியை நடத்துவர். அந்த வகையில்தான் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் பங்கேற்று கிளாசிக்கல், லைட் கிளாசிக்கல், ஆங்கிலம் மற்றும் தமிழ் பாப், கர்நாடிக் ஃபியூஷன் உள்ளிட்ட பல பரிமாணங்களில் இசை நிகழ்ச்சி நடத்தினர். கல்கட்டா, பாண்டிச்சேரி, சென்னை, ஹைதராபாத் இது 4 இடத்துலையும் நாங்கள் ஈஸ்டர்ன் டெவலப்மெண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது மார்ஷல் டியூன்ஸ், வால்ஸ், இந்தியன் பாப். இந்த இசை நிகழ்ச்சி தனக்கு வித்தியாசமான அனுபவத்தை ஏற்படுத்தியதாக கூறினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுல். It's wonderful to see the band perform, and I think they were both the old songs, both some part of the Indian culture, some part of the Western traditional songs which were there, and apart from that the pro-national songs which were there and the marching tunes. It was great to have. இந்த இசை நிகழ்ச்சியில் பியானோ மற்றும் ட்ரம்பெட் உள்ளிட்ட பல கருவிகளை கொண்டு வித்தியாசமான இசை விருந்தாக இது இருந்ததாக கூறுகிறார் இவர். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐம் ஆல்சோ an artist, so I'm a dancer, so I'm able to connect and I know எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்கங்கிறது நல்லா தெரியுது. இது லாட் ஆஃப் ப்ராக்டிஸ், நான் நிறையா கோஆர்டினேட் பண்ணணும், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் நைஸ் டு சி நேவியில் இந்த மாதிரி இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இவ்வளோ பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட் இஸ் வெரி நைஸ் டு சி. 1 மணி நேர இசை நிகழ்ச்சியின் மூலம் இந்த கலைஞர்கள் அனைவரின் நினைவிலும் இடம்பெற்றார்கள் என்றால் அது மிகையல்ல. மியூசிக்கை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. அந்த வகையில் இந்தியன் லெவல் சிம்போனிக் பேண்ட் மியூசிஷியன்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு மியூசிக் கன்சர்ட் நடத்தினாங்க. ஸோ எல்லா ஜானர்லேயும் அவங்க மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு மியூசிக் ட்ரீட்டாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கும். ஒளிப்பதிவாளர் லோகேஷ் நித்யா, News 18 தமிழ்நாடு.